அரவிந்த் கைபேசியை அந்த மூத்த மருத்துவரிடம் நீட்டினான். மறுமுனையில் பேசியவர் யாரென்று தெரியாமல் வாங்கிய மருத்துவரின் முகம் சில நொடிகளில் மாறத் தொடங்கியது. ஆரம்பத்தில் இருந்த தயக்கம் மெதுவாக மரியாதையாக மாறியது. ஆமாம் சார், புரியுது சார். இல்லை சார், நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை உடனே ஆரம்பிச்சிடுறோம். சரி சார் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தார். அழைப்பு முடிந்ததும் அரவிந்தை நோக்கி திரும்பியவர், டாக்டர், எல்லா பொறுப்பையும் அந்த சார் ஏற்றுக்கிட்டாங்க. இது சம்பந்தமான போலீஸ் ஃபார்மாலிட்டிஸையும் அவங்களே பார்த்துக்கிறதா சொன்னாங்க. நீங்கள் கவலைப்படாதுங்க, நாங்கள் உடனே சிகிச்சையை ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னார். அந்த ஒரு வார்த்தை போதும் அரவிந்தின் நெஞ்சை அழுத்தி கொண்டிருந்த பாரம் சற்று குறைந்தது. அடுத்த நொடியே செவிலியர்கள் பரபரப்பாக இயங்க ஆரம்பித்தனர். வானதி உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவிற்குள் கொண்டு செல்லப்பட்டாள். அவளது சுவாச நிலையை கண்காணிக்க ஆக்சிஜன் பொருத்தப்பட்டது. கைகளில் சிறை வழியாக திரவ மருந்துகள் செலுத்துவதற்காக 2 IV லைன்கள் அமைக்கப்பட்டன. அவளது இதய துடிப்பு, இரத்த அழுத்தம், ஆக்சிஜன் அளவு என அனைத்தும் தொடர்ந்து கண்காணிப்பு கருவிகளுடன் இணைக்கப்பட்டன. அதே நேரத்தில் இரத்த மாதிரிகளும் வயிற்றிலிருந்த நச்சுப் பொருளின் தன்மையை கண்டறிவதற்கான பரிசோதனைகளும் அவசரமாக ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டன. விஷம் எந்த வகையாக இருக்கும்னு ரிசல்ட் வந்தாதான் அடுத்த மருந்தை முடிவு பண்ண முடியும் என்று மூத்த மருத்துவர் கூறியபடியே உயிரை காக்கும் ஆரம்ப சிகிச்சைகள் அனைத்தும் தாமதமின்றி மேற்கொள்ளப்பட்டன. சில நிமிடங்களிலேயே கண்காணிப்பு கருவியில் இருந்த இதய துடிப்பு சீராக ஆரம்பித்தது. அவளது மூச்சின் வேகம் மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தது. அதை பார்த்த மருத்துவர்கள் சற்றே நிம்மதியடைந்தாலும் அடுத்த 24 மணி நேரம்தான் ரொம்ப முக்கியம். விஷம் உடலுக்குள் எந்த அளவுக்கு பரவி இருக்குன்னு இப்போவே சொல்ல முடியாது என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். கண்ணாடி கதவுக்கு வெளியே நின்றிருந்த அரவிந்தோ அந்த வார்த்தைகள் எதுவும் காதில் விழாதவனைப் போல உள்ளே படுத்திருந்த அந்த அறிமுகமில்லாத பெண்ணையை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். சிகிச்சை தொடங்கி சிறிது நேரம் கடந்திருந்தது. அவசர சிகிச்சை பிரிவின் கதவு மூடப்பட்டதும் அரவிந்த் அங்கிருந்த கண்ணாடி வழியாக உள்ளே பார்த்தபடியே தான் நின்றிருந்தான். அப்போது உள்ளிருந்து வெளியே வந்த மூத்த மருத்துவர் அவனை நெருங்கி, டாக்டர், ஒரு விஷயம் கேட்கணும். இந்த பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ்க்கு சில பேப்பர்ஸில் கையெழுத்து போடணும் என்று சொன்னார். அந்த கேள்வியை கேட்ட அரவிந்த் ஒரு கணம் அமைதியாக நின்றான். பிறகு மெதுவாக தலையசைத்தவனோ, இல்லை சார், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. காட்டு பாதையிலிருந்து நீரோடையில் மிதந்து வந்தாங்க. நாடி துடிப்பு இருந்துச்சு. அதனால தான் முதலுதவி பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கு மேலே அவங்கள பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது என்றான் அவன். அவன் பேசிய விதத்தை பார்த்த மருத்துவரோ, பரவாயில்ல டாக்டர், போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்ச பிறகு மற்றதை பார்த்துக்கலாம் என்று கூறிவிட்டு மீண்டும் உள்ளே சென்றார். மருத்துவர் சென்ற பிறகும் அரவிந்த் அங்கேயே நின்றிருந்தான். இனி என்னோட வேலை முடிஞ்சிடுச்சு, கிளம்பிடலாமா என்ற எண்ணம் அவனது மனதில் ஒரு நொடி தோன்றி மறைந்தது. யாரென்றே தெரியாத ஒரு பெண், எந்த உறவும் இல்லை. விசாரணைக்கு வந்தால் உண்மையை சொல்லிவிட்டு தன் வேலையை பார்த்து கொள்ளலாம், அதுதான் சரி என்று அவனது அறிவு சொல்லி கொண்டிருந்தது. ஆனால் மனம் மட்டும் அதை ஏற்க மறுத்தது. கண்ணாடி கதவுக்கு அப்பால் உயிருக்கும் மரணத்திற்கும் நடுவே போராடி கொண்டிருந்த அந்த முகம் மீண்டும் மீண்டும் அவனது கண்முன்னே வந்து நின்றது. பாவமாக இருக்கா, என்ன பிரச்சனையோ, யார் இவளோ என்று மனதிற்குள் சொல்லி கொண்டவனோ ஒரு பெருமூச்சை விட்டான். அவள் கண் முழிச்ச பிறகு என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சுக்கலாம். அது வரைக்கும் இவளை இப்படி தனியாக விட்டுட்டு போகிறது சரியாக இருக்காது என்று தனக்குத்தானே முடிவு செய்தவன் அவசர சிகிச்சை பிரிவின் வாசலருகே இருந்த இருக்கையில் அமைதியாக அமர்ந்தான். அவனுக்கே தெரியாமல் அந்த அறிமுகமில்லாத பெண்ணின் உயிர் பிழைக்க வேண்டும் என்ற கவலை அவனது மனதில் ஆழமாக வேரூன்ற ஆரம்பித்திருந்தது. மருத்துவமனையின் வெள்ளை சுவர்களுக்குள் அவன் காத்திருப்பதும் மருத்துவர்கள் வந்து சொல்லும் ஒவ்வொரு தகவலையும் கவலையோடு கேட்பதுமாக 2 நாட்கள் கடந்துவிட்டன. அந்த பெண்ணின் நிலை சற்று சீராகி இருந்தாலும் அவள் இன்னும் கண் திறக்கவில்லை. அந்த 2 நாட்களிலும் அரவிந்தின் கைபேசி ஓயாமல் ஒலித்து கொண்டே இருந்தது. திரையில் மீண்டும் தனது அம்மாவின் பெயர் மின்னியதை பார்த்தவன் இந்த முறை அழைப்பை ஏற்றான். என்னப்பா, 2 நாளாக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிற என்று மறுமுனையில் கவலையுடன் கேட்டார் அவனது அம்மா. ஒரு எமர்ஜென்சிமா, ஒரு பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா, அதான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் என்று சோர்வாக பதிலளித்தான் அரவிந்த். பொண்ணா என்று அவர் குரலில் சிறு தயக்கம் ஒலித்தது.
அதை கேட்ட அரவிந்த் லேசாக சிரித்தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைம்மா. யாருன்னே தெரியாத பொண்ணு. உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருந்தா ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். கண்ணு திறந்ததும் என்ன விஷயம்னு விசாரித்து அவளோட சொந்தக்காரங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கலான்னு கூட சந்தேகமாக இருக்குது. இன்னும் எனக்கு எதுவும் சரியாக தெரியல என்றான் அவன். அவன் சொன்னதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவரோ சிறிது நேரம் கழித்து, சரிடா, நீ சாப்பிட்டியாடா என்று தாய்க்கே உரிய அக்கறையுடன் கேட்டார். ஆமாம்மா, சாப்பிட்டேன் என்று இயல்பாகவே போய் சொன்னான் அரவிந்த். சரிப்பா, நீ போன விஷயம் என்னாச்சுப்பா என்று மிகவும் தயக்கத்துடன் கேட்டார். அந்த கேள்வி எதை பற்றியது என்பது அரவிந்திற்கு புரிந்துவிட்டது. உதட்டில் மெல்லிய புன்னகை மலர, பனிமலரை பற்றி தானே கேட்குறீங்க? அவள் நல்லா இருக்காம்மா. அவள் புருஷன் கூட குழந்தையோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறா என்றான் அவன். அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவன் சிரித்து கொண்டிருந்தாலும் அந்த சிரிப்பின் பின்னால் எவ்வளவு வலி மறைந்திருந்தது என்பதை அவன் மட்டுமே அறிவான். மறுமுனையில் சில நொடிகள் அமைதி நிலவியது. அந்த அமைதியை அவர் மனநிலையை சொல்லிவிட்டது. அதற்கு மேல் எதுவும் பேசாமல், சரிப்பா, உடம்பை பார்த்துக்கோப்பா என்று கூறிவிட்டு அவனது அம்மா அழைப்பை துண்டித்தார். கைபேசியை அணைத்த அரவிந்த் கண்ணாடி வழியாக இன்னும் மயக்க நிலையில் படுத்திருந்த அந்த பெண்ணை பார்த்தபடி ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். எப்படியோ மேலும் அரை மணி நேரம் கடந்திருந்தது. மருத்துவர்களிடம் அவளது உடல்நிலை பற்றி கேட்டுக்கொண்டிருந்த அரவிந்த் அடுத்த நொடியே அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து எழுந்த பயங்கரமான அலறல் சத்தத்தில் திரும்பி பார்த்தான். அந்த அலறல் சத்தத்தோடு சேர்ந்து கண்ணாடி உடைந்து சிதறும் சத்தமும் மருத்துவ பொருட்கள் கீழே விழுந்து நொறுங்கும் சத்தமும் ஒன்றன் பின் ஒன்றாக கேட்டது. ஒரு கணத்தில் அந்த இடமே பரபரப்பாக மாறிவிட்டது. செவிலியர்கள் பதற்றமாக அந்த அறையை நோக்கி ஓட அரவிந்தும் வேகமாக எழுந்து, என்னாச்சு சார் என்று அங்கிருந்த மருத்துவரிடம் பதறியபடி கேட்டான். அவரோ நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டு, டாக்டர், பேஷண்ட்டுக்கு சுயநினைவு வந்துடுச்சு போல. ஆனால் ஏதோ பயங்கரமான அதிர்ச்சியில் இருக்காங்க. ஊசியை பார்த்தாலே கதறி அழுறாங்க. யாராவது நெருங்குனா கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி எறிஞ்சு அடிக்கிறாங்க. எங்களால் நெருங்கவே முடியலை. ஏதோ பெரிய மன அதிர்ச்சியில் இருக்காங்க போல என்று கவலையுடன் கூறினார். அவர் பேச்சு முடியும் முன்பே அறைக்குள்ளிருந்து மீண்டும் ஒரு பொருள் பறந்து வந்து கதவில் மோதி உடைந்தது. அந்த சத்தத்தோடு கலந்த அவளது கதறல் அங்கிருந்த ஒவ்வொருவரின் நெஞ்சையும் பதற வைத்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் அனைவரும் திகைத்து நின்ற அந்த நொடியில், ப்ளீஸ் அமைதியாக இருங்க, யாரும் அவங்கள எதுவும் பண்ண மாட்டாங்க என்று அறையை நோக்கி சற்று உரக்க குரல் கொடுத்தான் அரவிந்த். அந்த குரல் அவளது காதுகளில் விழுந்த அடுத்த நொடியே உள்ளே இருந்த அலறல் சட்டென்று நின்றுவிட்டது. அறைக்குள் இருந்த அனைவரும் ஒருவரை ஒருவர் புரியாமல் பார்த்து கொண்டனர். சில வினாடிகள் கழித்து தடுமாறியபடி ஓடி வந்த அந்த இளம்பெண்ணோ நேராக அரவிந்தை நோக்கி வந்தாள். அவனுக்கு என்ன நடக்கிறது என்று புரிவதற்குள் அவனது முதுகின் பின்னால் வந்து ஒழிந்தவளோ இரு கைகளாலும் அவனை இறுக கட்டி கொண்டாள். காப்பாத்துங்க என்று நடுங்கிய குரலில் கதறினாள். அவளது உடல் முழுவதும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவளது விரல்கள் அரவிந்தின் சட்டையை உயிரை பிடித்துக் கொள்வது போல இறுக பற்றி கொண்டன. அங்கே நின்றிருந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ உதவியாளர்கள் யாரையுமே அவள் அறிந்திருக்கவில்லை. ஆனால் அரவிந்தின் அந்த குரல் மட்டும், இருளுக்கும் மரணத்திற்கும் நடுவே தன்னை உயிரோடு இருக்க போராடிய அந்த குரல் மட்டும் அவளது ஆழ்மனதில் எங்கோ பதிந்திருந்தது. அந்த குரல்தான் தன்னை விட்டுவிடாமல் காப்பாற்ற முயன்ற ஒரே உயிரின் குரல் என்ற நம்பிக்கை அவளது சிதறிய நினைவுகளுக்குள் இன்னும் உயிரோடு இருந்தது. அதனால் தான் யாரையும் நம்ப முடியாத அந்த நிலையில் கூட அறியாமலேயே அந்த ஒருவனின் பின்னால் மட்டும் பாதுகாப்பை தேடி வந்து நின்றிருந்தாள் அவள். அவளது விரல்கள் அரவிந்தின் சட்டையை இறுக பற்றி கொண்டிருந்தன. அந்த பிடியில் ஒரு பெண்ணின் பலமில்லை. உயிர் பிழைக்க வேண்டும் என்ற கடைசி தவிப்பு மட்டுமே இருந்தது. உடல் முழுவதும் நடுக்கம் ஓடியது. மூச்சு வேகமாக ஏறி இறங்கியது. அவளது கண்கள் அறை முழுவதும் அச்சத்துடன் அலைந்தன. யாராவது சிறிது நகர்ந்தால் கூட உடனேயே அவனது முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள். அங்கிருந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சில நிமிடங்களுக்கு முன்பு அவர்களை நெருங்க விடாமல் கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் தூக்கி எறிந்த அதே பெண் இப்போது ஒரு மனிதனின் பின்னால் பதுங்கி நிற்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. டாக்டர், நீங்கள் கொஞ்சம் பேசி பாருங்க என்று மெதுவாக கூறினார் மூத்த மருத்துவர். அரவிந்த் மெதுவாக திரும்பினான். அவனது சட்டையை பிடித்திருந்த அவளது கைகளை பார்த்தான். அந்த விரல்களோ இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தன.
ஒன்றும் பயப்படாத என்று மிக மென்மையாக சொன்னான் அவன். அந்த குரல் மீண்டும் அவளது காதுகளில் விழுந்தது. சில நொடிகளுக்கு முன்பு வேகமாக துடித்து கொண்டிருந்த அவளது மூச்சு மெல்ல மெல்ல சீராக தொடங்கியது. அவளது பயம் முழுவதுமாக குறையவில்லை. ஆனாலும் அவனது குரல் கேட்டவுடன் அந்த பயம் சற்று தள்ளி சென்றது. அவள் மெதுவாக அவனது முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். அவளை பார்த்த அரவிந்திற்கு ஒரு விசித்திரமான உணர்வு தோன்றியது. அவளது அந்த கண்களில் கோபமோ இல்லை சந்தேகமோ இல்லை. அங்கே இருந்தது ஒன்றே ஒன்றுதான், என்னை விட்டுவிடாதே என்ற ஒரு மௌனமான வேண்டுகோள். பயப்படாத, நான் இங்கே தான் இருக்கேன் என்று மெதுவாக சொன்னான் அரவிந்த். அந்த ஒரே ஒரு வாக்கியம் போதும் என்பது போல அவளது பிடி சற்றே தளர்ந்தது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட மூத்த மருத்துவர் செவிலியரை அழைத்து, அவங்களுக்கு உடனே செடேட்டிவ் போடணும், இல்லைனா உடம்பே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும் என்று மெதுவாக கூறினார். செவிலியரோ ஊசியை எடுத்துக்கொண்டு 2 அடி முன்னே வந்தார். அவ்வளவுதான். அவள் மெதுவாக நிமிர்ந்து அந்த ஊசியை பார்த்தாள். அந்த மெல்லிய உலோக ஊசி அவளது பார்வையில் பட்ட அடுத்த நொடியே மீண்டும் அவளது முகம் விளறி போனது. இல்லை, வேண்டாம் வேண்டாம் என்று தலையை வேகமாக ஆட்டினாள் அவள். அரவிந்தின் தோளுக்கு பின்னால் மறைந்து கொண்டவள் 2 கைகளாலும் அவனை மீண்டும் இறுக பற்றி கொண்டாள். ப்ளீஸ், எனக்கு இது வேண்டாம் வேண்டாம் என்று அவளது உதடுகள் நடுங்கின. அவளது கண்களில் மீண்டும் அந்த பயம் பரவத் தொடங்கியது. அதை பார்த்த அரவிந்தோ செவிலியரிடமிருந்து ஊசியை வாங்கி கொண்டான். நான் பார்த்துக்கிறேன் என்றான் அமைதியாக. இப்போது அவள் மீண்டும் நிமிர்ந்து பார்த்தாள். ஊசியோ அரவிந்தின் கையில் இருந்தது. அவனது கையில் ஊசி இருந்தும் அவள் அலறவில்லை, அழவும் இல்லை. மிகவும் பயந்த கண்களோடு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். இதை நீ எனக்கு குத்த போறியா என்று மெதுவாக கேட்டாள் அவள். இது உனக்கு வலிக்கிறதுக்காக இல்லை, உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான். நானே உனக்கு வலிக்காமல் மெதுவாக போட்டு விடட்டுமா என்று கேட்டான் அவன். அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையையும் அவள் புரிந்து கொள்ள முயல்வது போல அவளது பார்வை அவனது முகத்திலேயே நிலைத்திருந்தது. பயப்படாத, நான் இருக்கேன் என்று மீண்டும் சொன்னவனோ அவளது கையை மெதுவாக பிடித்தான். ஆச்சரியமாக அவள் கையை இழுக்கவில்லை. அவனது விரல்களை மிக அமைதியாக பற்றி கொண்டாள். அவளது கவனம் முழுவதும் அவனது முகத்திலேயே இருந்தது. அந்த சிறு தருணத்தை பயன்படுத்திய அரவிந்த் மிகுந்த கவனத்துடன் மருந்தை செலுத்தினான். ஊசி உடலுக்குள் இறங்கியதும் அவள் லேசாக முகத்தை சுளித்தாள். ஆனால் கத்தவில்லை, கையை உதறவும் இல்லை, அவனை தள்ளவும் இல்லை. அவளது விரல்களோ இன்னும் அவனது கையை விட்டுவிடாமல் இறுக்கமாக பிடித்திருந்தன. அந்த காட்சியை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் சில நொடிகள் பேசாமலேயே நின்றிருந்தனர். ரொம்ப விசித்திரமாக இருக்கே என்று மூத்த மருத்துவர் மெதுவாக முணுமுணுத்தார். இவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த டாக்டரோட குரலும் இவரோட அருகாமையை மட்டும் எப்படியோ மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கு. அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அங்கே நின்றிருந்த அனைவரையும் சிந்திக்க வைத்தன. அவர்களுக்கு தெரியவில்லை, அது வெறும் நினைவு இல்லை. மரணத்தின் விளிம்பில் இருந்த ஒரு உயிர் தன்னை காப்பாற்ற வந்த இன்னொரு உயிரை உள்ளுணர்வால் பற்றி கொண்டிருந்த நம்பிக்கை. அறை முழுவதும் நிலவிய பரபரப்பு மெல்ல அடங்கியிருந்தது. செவிலியர்களோ உடைந்து கிடந்த கண்ணாடி துண்டுகளையும் சிதறிய மருத்துவ உபகரணங்களையும் அகற்றி கொண்டிருந்தனர். அந்த அமைதியின் நடுவிலும் வானதி மட்டும் அரவிந்தின் அருகிலிருந்து ஒரு அடி கூட விலக தயாராக இல்லை. அவனது சட்டையின் ஓரத்தை பிடித்தபடி அவனது முகத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அவள். அந்த பார்வையில் 1000 கேள்விகள் இருந்தன. அவளது முகத்தை சில நொடிகள் உற்று பார்த்த அரவிந்த் மெதுவாக புன்னகைத்தான். உன் பேர் என்ன? பதில் இல்லை. நீ யாரு? அவளது கண்கள் மட்டும் அவனை விட்டு நகரவே இல்லை. அவனது உதடுகளின் அசைவையே அவள் பார்த்து கொண்டே இருந்தாள். உனக்கு வீடு எங்கே இருக்குன்னு ஞாபகம் இருக்கா? மீண்டும் அப்படி ஒரு அமைதி. அம்மா, அப்பா ஏதாவது ஞாபகம் வருதா? அவள் எதையும் பேசவில்லை. இன்னும் அவனது உதடுகள் அசைவதை மட்டும்தான் மிகுந்த ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள். அவன் பேசும் ஒவ்வொரு சொல்லையும் புரிந்து கொள்ள முயல்வது போலவும்
அதே நேரத்தில் அவனது குரலை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது போலவும் அவளது விழிகள் அவன் முகத்தை விட்டு ஒரு கணம் கூட விலகவே இல்லை. அரவிந்திற்கோ என்ன செய்வது என்றே புரியவில்லை. என்ன இப்படி என்னையே பார்த்துட்டு இருந்தா நான் எப்படி உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது என்று மெதுவாக சிரித்தான் அவன். அவளோ இன்னும் அமைதியாக இருந்தான். சரி, எதுவுமே சொல்ல மாட்டியா என்று பெருமூச்சு விட்டவனோ ஒரு அடி பின்னோக்கி நகர்ந்தான். பரவாயில்ல, நான் கிளம்புறேன். டாக்டர், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். மீதி ஃபார்மாலிட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ஒரு வார்த்தை தான். அடுத்த நொடியே வானதியின் முகம் முழுவதும் மீண்டும் பயம் பரவியது. இல்லை இல்லை என்று பதற்றமாக சொன்னவளோ வேகமாக ஓடி வந்து அவனது கையை இரு கைகளாலும் பற்றி கொண்டாள். என்னை விட்டுட்டு போயிடாத என்று அவளது குரல் குழந்தை ஒன்று அழுது கெஞ்சுவது போல நடுங்கியது. அரவிந்தோ அதிர்ச்சியில் உறைந்து போனான். நீ வீட்டுக்கு போறியா என்று அவள் மெதுவாக கேட்டாள். அவனோ எதுவும் புரியாமல் அவளை பார்த்தான். அடுத்த கணமே, நீ போறியா? அப்படின்னா என்னையும் கூட்டிட்டு போ என்று கண்களில் கண்ணீர் வழிய கெஞ்சினாள் அந்த அழகு தேவதை. அந்த வார்த்தைகளை கேட்ட அரவிந்தின் இதயமோ ஒரு நொடி துடிப்பையே மறந்தது. அவன் என்ன பதில் சொல்லுவது? யாரென்றே தெரியாத ஒரு பெண், பெயர் தெரியாது, வீடு தெரியாது, உறவினர்கள் கூட யாரென்றே தெரியாது. ஆனால் தன்னோடு வர வேண்டும் என்று மட்டுமே கேட்கிறாள். அவனது முகத்தில் தோன்றிய குழப்பத்தை கவனித்த மூத்த மருத்துவரோ மெதுவாக அருகில் வந்தார். டாக்டர் என்று அழைத்தவர் வானதியை ஒரு கணம் பார்த்துவிட்டு மீண்டும் அரவிந்தை நோக்கினார். நான் உங்களுக்கு மருத்துவம் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் ஒரு டாக்டர் தான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக சொல்ல முடியும். அரவிந்த் அமைதியாக அவரை பார்த்தான். இந்த பொண்ணுக்கு இப்போ முழுமையான நினைவுகள் இல்லை. அவள் யார் என்ன எதுவுமே அவளுக்கு தெளிவான ஞாபகம் இல்லை. ஆனால் ஆள் மனசு சில விஷயங்களை மறக்காது டாக்டர். உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் ஒரு மனுஷன் காப்பாற்றினா அந்த பாதுகாப்பு உணர்வு மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிடும். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அரவிந்தை சிந்திக்க வைத்தது. அதனால தான் இங்கே இருக்கிற இவ்வளோ பேரையும் பார்த்து பயப்படுறா. ஆனால் உங்களை மட்டும் பார்த்ததும் அமைதியாகிறா. உங்கள் குரல் கேட்டால் பதட்டம் குறையுது. உங்கள் பக்கத்தில் இருந்தால் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி தோணுது. மருத்துவர் மெதுவாக புன்னகைத்தார். இதை மருத்துவ ரீதியில் பார்த்தா கடுமையான மன அதிர்ச்சிக்கு பிறகு உருவாகிற ஒரு பாதுகாப்பு நம்பிக்கை. அவளோட உலகத்தில் இப்போ அவள் நம்புகிற ஒரே ஆள் நீங்கள் தான். அந்த வார்த்தைகளை கேட்ட அரவிந்த் தன் கையை இறுக பற்றியிருந்த வானதியை திரும்பி பார்த்தான். அவளோ இன்னும் அதே ஏக்கத்தோடு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அந்த விழிகள் ஒரே ஒரு கேள்வியை மட்டுமே கேட்டன. என்ன தனியாக விட்டுட்டு போயிட மாட்டீங்களே? அந்த அறைக்குள் சில நொடிகள் யாரும் எதுவுமே பேசவில்லை. வானதியின் விரல்கள் இன்னும் அரவிந்தின் கையை விடாமல் பற்றியிருந்தன. அந்த பிடியில் இருந்தது உலகமே தனக்கு எதிராக நின்றாலும் இந்த ஒருவன் மட்டும் தன்னை விட்டு போகக்கூடாது என்ற ஏக்கம். அரவிந்த் மெதுவாக அவளை பார்த்தான். அவளது கண்கள் சிவந்து போயிருந்தன. அழுததால் இமைகள் நனைந்திருந்தன. அந்த முகத்தில் இருந்த பயம் இன்னும் முழுவதுமாக விலகவில்லை. அவன் ஒரு அடி நகர்ந்தாலே அவளும் அதே அளவுக்கு நகர்ந்து அவனுக்கு அருகிலேயே நின்றாள். அதை பார்த்த அரவிந்துக்கு மனம் கனத்தது. ப்ளீஸ், இப்படி என்னையே பிடிச்சிட்டு இருந்தா எப்படி? எனக்கு வீட்டுக்கு போகணும் என்று மிகவும் மென்மையாக சொன்னான். வானதியோ எதுவும் புரியாத குழந்தையைப் போல அவனை பார்த்தாள். அவன் சொல்லி முடிப்பதற்குள் அவளது முகம் மீண்டும் வாடிப்போனது. போகாத, அவ்வளவுதான் சொன்னாள். ஆனால் அந்த ஒரு வார்த்தையில் 1000 கண்ணீர் துளிகள் மறைந்து கிடந்தன. அவளது விரல்களோ இன்னும் இறுகின. எனக்கு பயமா இருக்கு. அந்த குரல் உடைந்து வெளியே வந்தது. அறையில் இருந்த செவிலியர்களுக்கே கண்கள் கலங்கின. ஒரு பெண் தன்னுடைய பெயரை கூட மறந்திருக்கலாம், தான் யாரென்றே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு அவளது மனம் இன்னும் உயிரோடு இருந்தது. அரவிந்த் மெதுவாக அவளது தோளில் கை வைத்தான். நான் இருக்கேன் என்றான் அவன். அந்த 2 வார்த்தைகள் தான் அவளுக்கு பெரிய ஆறுதலாக இருந்ததோ என்னவோ. உடனேயே அவள் கண்களை மூடி ஆழமாக மூச்சை இழுத்தாள். பிறகு அவனது முழு கையையும் தனது 2 கைகளாலும் சுற்றி பிடித்து கொண்டாள். அதை பார்த்த அரவிந்திற்கோ என்ன செய்வது என்றே தெரியவில்லை. எதுவும் புரியாமல் அவளையும் மருத்துவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். டாக்டர், மூத்த மருத்துவர் மெதுவாக அழைத்தார். அரவிந்த் திரும்பி பார்த்தான்.
இவங்க மனநிலை இப்போ ரொம்ப நொறுங்கி போயிருக்கு. இந்த நேரத்தில் இவங்களுக்கு மருந்தை விட நம்பிக்கை தான் முக்கியம். அது புரியுது சார். நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தால் போதும். அவங்க உடம்பு சீக்கிரம் சரியாகிடும். மனசும் மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும். அரவிந்த் ஒரு பெருமூச்சு விட்டான். ஆனால் எவ்வளோ நாளைக்கு சார்? அந்த கேள்வியில் இருந்த சோர்வை மருத்துவரும் உணர்ந்தார். அதுக்கு இப்போவே பதில் சொல்ல முடியாது. அரவிந்த் அமைதியாக தலையை குனிந்தான். அவன் வாழ்க்கை ஏற்கனவே எதிர்பாராத திருப்பங்களால் நிரம்பியிருந்தது. இப்போது யாரென்றே தெரியாத ஒரு பெண் தன் கையையே நம்பிக்கையாக பற்றி கொண்டு நிற்கிறாள். அவளை விட்டு விலகினாள் அவள் மீண்டும் பயத்தில் சிதறிப்போவாள். அவளுடன் இருந்தால் தன்னுடைய வாழ்க்கையை வேறு பாதைக்குள் சென்றுவிடும். எந்த முடிவை எடுப்பது என்று தெரியாமல் நின்ற அவனை வானதி மெதுவாக எடுத்தாள். பசிக்குது என்றாள் அவள். அரவிந்த் கண்களை பெரிதாக்கி பார்த்தான். சில நிமிடங்களுக்கு முன்பு வரை கதறி கதறி எழுதவள் இப்போது மிகவும் இயல்பாக ஒரு குழந்தை போல பசி என்று சொல்கிறாள். மூத்த மருத்துவரோ புன்னகையுடன், இதுதான் நல்ல அறிகுறி டாக்டர் என்று சொன்னார். அரவிந்த் அவளை பார்த்தான். அவள் மீண்டும் அதே அப்பாவித்தனத்துடன் கேட்டாள், சாப்பாடு தருவியா? அந்த கணத்தில் அரவிந்தால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. அவன் அறியாமல் அவனது வாழ்க்கைக்குள் நுழைந்த அந்த அந்நிய பெண் முதல் முறையாக அவனது இதழ்களில் ஒரு உண்மையான புன்னகையை மலர வைத்திருந்தாள். பசிக்குது, சாப்பாடு தருவியா? மீண்டும் அவள் அந்த கேள்வியை கேட்டு அடுத்த நொடியே மூத்த மருத்துவர் அருகில் நின்றிருந்த செவிலியரை பார்த்து, அவங்களுக்கு லைட்டாக சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வாங்க என்று கூறினார். சில நிமிடங்களில் வாழை இலையில் அழகாக மடித்து நூலால் கட்டப்பட்டிருந்த சிறிய உணவுப் பொட்டலத்தை செவிலியர் கொண்டு வந்து வானதியின் முன்வைத்தார். அந்த பொட்டலத்தின் மீது அவளது பார்வைப்பட்ட அடுத்த கணமே அவளது முகத்திலிருந்த குழந்தைத்தனமான புன்னகை மொத்தமாக மறைந்தது. அவளது உடல் இறுகி போனது. கண்கள் பெரிதாக விரிந்தன. அந்த வாழை இலையையே வெறித்து பார்த்தபடியே மூச்சு வாங்க மறந்து நின்றாள் அவள். அவளது மனதின் ஆழத்தில் எங்கோ புதைந்து கிடந்த சில மங்கலான காட்சிகள் திடீரென்று மின்னல் போல தோன்றி மறைந்தன. யாரோ கட்டாயப்படுத்தி கையில் ஏதோ ஒன்றை கொடுப்பது, சாப்பிட என்று கட்டளையிடும் கரகரப்பான குரல், அதன் பிறகு தொண்டை முழுவதும் எரிவது, மூச்சு அடைப்பது. அந்த காட்சிகளெல்லாம் ஒரு கணம் மட்டும் வந்து மறைந்தாலும் அந்த ஒரு கணமே அவளது உள்ளத்தை சிதறடிக்க போதுமானதாக இருந்தது. இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம் என்று அலறியவளோ அடுத்த நொடியே ஓடி வந்து அரவிந்தின் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டாள். அவளது உடல் முழுவதும் நடுங்கியது. அவனது சட்டையை இறுக பற்றியவளோ, இல்லை, இவங்க இவங்க என்ன கொல்ல பார்க்குறாங்க, காப்பாத்து, நம்ம இங்கிருந்து போயிடலாம், வா சீக்கிரம் வா என்று கதறியபடி அவனது கையை பிடித்து கதவை நோக்கி இழுக்க ஆரம்பித்தாள். என்ன நடக்கிறது என்று புரியாமல் அரவிந்த் ஒரு கணம் தடுமாறி போனான். ஒரு பக்கம் உயிருக்கு பயந்து குழந்தையைப் போல அவனை இழுத்து கொண்டிருக்கும் வானதி, மறுபக்கம் அமைதியாக இருக்க சொல்லும் மருத்துவர்கள். இரண்டிற்கும் நடுவில் நின்று அவனது நிலையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. நகரவும் முடியவில்லை, அவளை விளக்கவும் முடியவில்லை. அப்படியே பரிதாபமாக மூத்த மருத்துவரின் முகத்தை பார்த்தான். ஒரு ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு, ஏதோ ஒரு பழைய நினைவு ட்ரிகர் ஆயிருக்கு டாக்டர். இப்போ அவளை அமைதிப்படுத்துறது தான் முக்கியம் என்று மெதுவாக கூறினார். வேறு வழி தெரியாமல் அரவிந்த் அவளை மெதுவாக தன்னருகே இழுத்தான். ஒரு கையால் அவளது முதுகை மென்மையாக வருடி கொடுத்தபடி குழந்தையிடம் பேசுவது போல, ஷ், ஒன்றும் இல்லை, யாரும் உனக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. இதை பாரு, இது இவங்க கொண்டு வந்த சாப்பாடு இல்லை, நான் தான் சமைச்சேன் என்று சொல்லிவிட்டான். அந்த வார்த்தைகள் காதில் விழுந்ததும் அழுது கொண்டிருந்த வானதி திடீரென்று அமைதியானாள். மெதுவாக நிமிர்ந்து அவனது கண்களை பார்க்காமல் வழக்கம் போல அவனது உதடுகள் அசைவதை மட்டும் பார்த்து கொண்டிருந்தாள். நீயா சமைச்ச? நீ சமைச்சியா என்று சந்தேகமாக கேட்டாள். அரவிந்த் வேறு வழியில்லாமல் சிரித்தபடி தலையசைத்தான். ஆமாம். அடுத்த நொடியே அவளது முகத்தில் பயம் முழுவதும் கரைந்தது. அப்போ நான் சாப்பிடட்டுமா என்று மிகவும் அப்பாவியாக கேட்டாள். சாப்பிடலாம் என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் 2 நாட்களாக பசியால் தவித்த குழந்தை போல அந்த பொட்டலத்தை அவசரமாக திறந்து வேகமாக சாப்பிட ஆரம்பித்தாள். அவள் சாப்பிடும் விதத்தை பார்த்த அனைவரின் முகத்திலும் நிம்மதி தெரிந்தது.
மற்றவர்களை பார்த்தால் மீண்டும் பயப்படுவாள் என்பதை உணர்ந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் அமைதியாக அறையை விட்டு வெளியேறினார்கள். அந்த அறையில் இருவர் மட்டுமே இருந்தனர், அரவிந்தும் வானதியும். உணவை சாப்பிட்டு முடித்தவள் வயிறு நிறைந்த குழந்தையைப் போல ஒரு பெருமூச்சு விட்டாள். முகத்தில் ஒரு சிறிய திருப்தி தெரிந்தது. அந்த திருப்தியை பார்த்த அரவிந்துக்கும் மனநிறைவு ஏற்பட்டது. 2 நாட்களாக உயிருக்கு போராடியவள் இப்போது அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்தபோது ஏதோ ஒரு பாரம் இறங்கியது போல் இருந்தது. அவளை பார்த்தபடியே மெதுவாக சிரித்தவன், சரி, இப்போ சொல்லு, உன் பேர் என்ன என்று கேட்டான். வானதியோ வழக்கம் போல அவனது முகத்தை பார்க்கவில்லை. அவன் பேசும்போது அசைந்த உதடுகளை சில நொடி கவனமாக பார்த்தாள். பிறகு எதையோ நினைவுபடுத்திக் கொள்ள முயல்வது போல புருவத்தை சுருக்கினாள். அரவிந்தின் கண்களில் நம்பிக்கை மின்னியது. ஏதோ ஞாபகம் வந்துடுச்சோ என்று ஆவலுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். சில வினாடிகள் அமைதியாக இருந்தவளோ திடீரென்று லட்டு என்றாள். அந்த ஒரு வார்த்தை போதும் அரவிந்தின் முகம் சட்டென்று மலர்ந்தது. லட்டுவா, அதுதான் உன் பேரா என்று ஆர்வமாக கேட்டான் அவன். அவளோ பதில் சொல்லாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அட, இப்படியெல்லாம் கூட பேர் வைப்பாங்களா? ஒருவேளை வீட்டில் கூப்பிட்ற செல்ல பேராக இருக்குமோ என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டான். அடுத்த நொடியே வானதி மீண்டும் லட்டு என்று சொல்லியபடி அரவிந்தை நோக்கி கையை நீட்டினாள். இந்த முறை அரவிந்த் தன்னையே சுட்டி காட்டிக்கொண்டு மீ லட்டு என்று புரியாமல் கேட்டான். ஒருவேளை என்னத்தான் லட்டுன்னு கூப்பிட்றாளோ என்று குழம்பியபடியே நின்றான். ஆனால் வானதி அவனையும் பார்க்கவில்லை. அவளது விரலோ இன்னும் நீண்டபடியே இருந்தது. அப்போதுதான் அவள் சுட்டி காட்டிய திசையை அரவிந்த் திரும்பி பார்த்தான். அறையின் ஓரத்தில் இருந்த மேசை மீது ஒரு சிறிய காகித கவருக்குள் 2 லட்டுகள் அமைதியாக கிடந்தன. அதை பார்த்த அடுத்த நொடியே அவனையும் அறியாமல் சிரிப்பு வந்துவிட்டது. அச்சச்சோ என்று தலையில் மெதுவாக தட்டி கொண்டான். நான் கூட உன் பேர் ஞாபகம் வந்துடுச்சுன்னு சந்தோஷப்பட்டேன் என்று சிரித்தான் அவன். ஆனால் அந்த சிரிப்பு நீண்ட நேரம் நிலைக்கவில்லை. அவன் பார்வை மீண்டும் வானதியின் முகத்தில் நிலைத்தது.